அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க, வேற நண்பர். அவர் பகுத்தறிவு கொள்கைகளை ஃபாலோ பண்றவர், முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிப்பாரு. சகோ, நான் ஒரு ஐடியா சொன்னா கேட்பீங்களா அப்படின்னாரு. நாங்கள் நல்ல விஷயம் யார் சொன்னாலும் நாம கேட்போம், சொல்லுங்க நண்பரே அப்படின்னு. இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 3 பிராமணர்களை உங்க வீட்டுக்கு அழைத்து, 3 பேர் தானே? ஆமாம், 3 பேர் தான். அவங்களுக்கு மரியாதை செஞ்சு, மரியாதைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசனம் கொடுத்து, இந்த ஏதோ பாத பூஜைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை செஞ்சு கொஞ்சம் சம்பாவனை கொடுக்கணும். சம்பாவனைன்னா தட்சணை, வெள்ளிக்காசு, தங்க காசு, உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு கொடுத்தீங்கன்னா, கொடுத்தா 25லயே நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. ஏன் நான் என்ன எலெக்ஷன்லையா நிற்க போகிறேன்? அதுவும் எலெக்ஷன் 26ல், 25ல் கிடையாது அப்படின்னு. இல்லை சகோ, எலெக்ஷன் இல்லை, செலெக்ஷன் அப்படின்னா, அதாவது இப்போ மக்கள் எல்லாம் எந்த சேனலை பார்க்கறது, எந்த வீடியோவை பார்க்கறது அப்படின்னு இந்த செலெக்ஷன் பண்ணி தானே பார்க்குறாங்க. அந்த செலெக்ஷனில் நீங்கள் டாப்பில் வருவீங்க. இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு. இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் எப்படி குப்புன்னு மேலே போகிறீங்க பாருங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு சக்தி, செல்வாக்கு, முக்கியமாக பகுத்தறிவு இல்லை பாருங்க. நமக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த நிதி, திரள் நிதி இல்லைங்க, காசு, அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ உங்கள் யோசனையை ஏற்றுக்க முடியாததற்கு மன்னிக்க வேண்டும் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் பகுத்தறிவு வரப்போதோ, திருந்த போதோ அப்படின்னு நண்பர் போயிட்டாருங்க. மக்கள் ஆதரவு இருந்தால் யார் ஒன்றா ஜெயிக்கலாம், மேலே வரலாம். அது அரசியலில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும். மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னால் என்னதான் தலைகீழ குட்டிகரணம் போட்டாலும், நண்பர் மாதிரி சில பேர் கொடுக்குற ஐடியாவை ஃபாலோ பண்ணாலும் அது வேலைக்கு ஆகும்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது சேனலை பற்றி சொல்கிறேன், நீங்கள் வேறு எதையும் நினச்சிக்காதீங்க. ரைட், இன்றைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க வரோம். முதலையே சொல்லிடுறேன், பாயசம் பரிமாறப்படும் இன்றைய பந்தியல். அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி. முதல்ல அண்ணாமலை அவர்கள் அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா ஒரு குற்றச்சாட்டு. ஒரு 40-45 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஒரு 2 பேர் மரணம் அடைந்தார்கள். அந்த செய்தி பார்த்தோம் இல்லையா? அன்றைக்கே நாம் சொல்லியிருந்தோம், ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கிங் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஆனால் ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ வரும் தெரியாது. அதை பற்றின அக்கறை ஊடகங்களுக்கும் இருக்குமா தெரியல. நாமளும் அதை மறந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ணாமலை அவர்கள் கிங் இன்ஸ்டியூட், அது என்ன தமிழில் அரசர் கழகம்னு சொல்லாமல், அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு, ஈகோலி, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்டீரியா, இது குடிநீரில் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீரில் இந்த 2 பாக்டீரியாவும் இருந்ததா கிங் இன்ஸ்டியூட் ரிப்போர்ட் கூறுகின்றது அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருங்க. அமைச்சர் அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னார், இல்லை அது குடிநீரில் கழிவு நீர் கலந்துருக்கிறதுலாம் சான்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் அந்த 300 பேருக்கும் ஆஸ்பத்திரி போயிருக்கணும், ஏதோ கொஞ்சம் பேர் தானே போயிருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் யாரோ ஒருத்தர் மீன் சாப்பிட்டதா சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஸோ கலக்கவில்லை அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டு போகிறாரு. இன்னாண்ட பக்கம் மாசு அவர்கள் நாங்கள் லேபுக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த லேப் ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அரசு தரப்பிலிருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இன்ஃபேக்ட் இது எவ்வளவு பெரிய விஷயமா விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், எத்தனை ஊடகத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டுன்னு சொல்றாரு, இதில் பாக்டீரியா கலந்துக்குது அந்த தண்ணியில் அப்படின்னு காமிக்கிறாரு. அப்போது அரசாங்கம் என்ன சொல்லணும்? அந்த அறிக்கை டுபாக்கூர்னா அது டுபாக்கூர் அறிக்கை அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? அது டுபாக்கூர் அறிக்கைனா அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா வேணாமா? ஏன் எடுக்கல? ஒரு மறுப்பு அறிவிக்கை கூட வரலையே, என்ன காரணம்? அப்போ அந்த ரிப்போர்ட் உண்மைதானா? அப்போ உண்மைதான் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாரு? ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன இருக்கு ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சர் திட்டவட்டமாக அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இன்னொரு அமைச்சர் லேபுக்கு அனுப்புகிறார். லேப் ரிப்போர்ட்டை பற்றி அரசாங்க தரப்பிலிருந்து ஒன்றும் வரல. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அப்போ பார்க்குற நாமெல்லாம் என்ன யோசிக்கிறது? இப்போ அரசாங்கம் அது உண்மை பொய் ஏதாவது ஒன்று சொல்லணுமா வேணாமா? ஒருவேளை அந்த அறிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஏதோ அரசாங்கம் கொடுக்குற குடிநீர் அப்படின்னு நினச்சி குச்சி நிற்கிறாங்க. அந்த குடிநீர்லேயே பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதைத்தான் நம்புறது? சரி, இந்த அரசியல்வாதிகளைத்தான் நம்பி நம்ம மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுனுக்கிறோம். அதுக்கப்புறம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றீங்களா? தமிழ்நாடு என்ற பெயரை அடைவதற்கு முதற் காரணமாக இருந்த தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் அப்படின்னு ட்ரோலர்ஸ் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க.
இது நாள் வரைக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வாங்கி கொடுத்தார், இப்படித்தான் நமக்கு சொல்லி குத்துனுகிறாங்க. ஆனால் டோலர்கள் என்ன புது பாடம் சொல்கிறாங்க? அப்போது பி ராமமூர்த்தி அவர்கள் தான் தமிழ்நாடு பெயர் வருவதற்கு முதற் காரணமா? இது கழகத்திலிருந்து யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, டோலர்கள் போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு ட்வீட் போட்டாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அவங்களும் தொடர்ந்து ட்வீட் போட்டுன்னு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்க வேண்டும். அதில் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அதை ஆதாரமாக கொண்டு வந்து காமிக்கலாம். பார்த்தீங்களா, புத்தகத்திலேயே வந்துடுச்சு அப்படின்னு. அது இல்லாததுனால தான் இப்போ ஏகப்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வருது. அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம டோலர்கள்லாம் அடிக்கடி எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கினாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 காப்பி போதுமே, ஒரு 10 இடத்துல பத்திரமா வச்சுக்கினாங்கன்னா நாளைக்கு வரலாற்று ஆதாரம் அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோலர்கள் அதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போது பாயசத்தை நடுவிலேயே பரிமாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், அதாவது இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன். இவர் பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போதெல்லாம் சிவப்பு கலரில் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாருங்க. பார்த்தீங்களா, அரசியல் சட்டம் இதை நாங்கள் காப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பாஜக ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் ஒருவர் வீர சாவர்கர், அவர் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக அரசியல் சட்டத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பாஜக அவர்களது தலைவர்களையே நையாண்டி செய்கின்றார்களா அப்படின்னு அப்படி சோகம் மடக்கிட்டாராம். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இதே வீர சாவர்கர் அவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து இந்திரா காந்தி அவர்கள் கைப்பட கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அதையும் பாஜக தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னுடைய பாட்டி, நீங்கள் முன்னாள் பிரதமர் விடுங்க, கட்சி தலைவர் அதெல்லாம் விடுங்க, தன்னுடைய பாட்டியாரையே நையாண்டி செய்கின்றாரா ராகுல் காந்தி அவர்கள்? இது என்ன பதில் சொல்வார்? சரி, இன்னைக்கு அரசியல் சட்டத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி நிற்கிறாரு. இந்த அரசியல் சட்டத்தின் ஷரத்துக்களையே நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், முடக்கி வைப்போம், அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது அப்படின்னு ஒரு ட்ரெகானியன் மெஷரை கொண்டு வந்தது எமர்ஜென்சி அப்படின்றது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அடிப்படை உரிமைகளே கிடையாது, இந்த அடிப்படை உரிமைகள்ன்றது கான்ஸ்டியூஷன்லேருந்து வருது, அதுவே கிடையாதுடா இந்த ஜனங்களுக்கு, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு நடந்தது தான் எமர்ஜென்சி கால கொடுமைகள். அந்த கொடுமைகளை பற்றி மேபி அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நமது முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்டால் அவங்க விலாவாரியாக சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிசாகால கொடுமைகள், எமர்ஜென்சி கொடுமைகள் அப்படின்னு ஒரு புகைப்பட கண்காட்சி கூட இங்கே திறந்து வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களை கேட்டாலும் சொல்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா முரசொலி மாறன் அவர்கள் அந்த மிசா காலத்தில் சிறையில் என்னவெல்லாம் கொடுமைகள் அனுபவித்தார் அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். திமுகவில் ஏராளமான பேரை கேட்டால் கதையாக சொல்லுவாங்க. எத்தனை திமுகவினர் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஜெயிலில் கூப்பிட்டு நொக்கு நொக்கு நொக்குன்னு மொத்தி எடுத்துக்கிறாங்க. நமது முதலமைச்சர் அவர்களே மிசா காலத்தில் கொடுமைகளை அனுபவித்தார் அப்படின்னு திமுக இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டாலே இந்த அடிப்படை உரிமைகள், அரசியல் சட்டத்தை குழி தோண்டி புதைத்து வைத்தது காங்கிரஸ் அப்படின்றது அண்ணன் ராகுல் காந்திக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது எடுத்து சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வேற எங்கேயும் போவானா, உங்கள் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க கிட்டேயே கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அவர் அதை ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. அது சரி, யார் சொன்னதை தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபாலோ பண்ணுற 2 பேர் அப்படின்னா, ஒன்று ஜார்ஜ் சோரோஸாக இருக்கும், இன்னொன்று ஜெயராம் ரமேஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் போல இருக்கு. ரைட், அடுத்தது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள். அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்துள்ளார். அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும். இப்போ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கின்றது. இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. 2 கட்சிகளை தவிர, அந்த 2 கட்சிகள் எதுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல அதிமுகவை எடுத்துப்போம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ விக்கிரவாண்டியில் போட்டியிடாததுக்கு காரணம் சொன்னாங்கல்ல, அது பொய்ன்னு ஆகிடும். அதே காரணங்கள் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள் அப்படிதானே சொல்லியிருந்தாரு. அப்போ ஈரோடில் மட்டும் பண்ண மாட்டாங்களா? சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கில் ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் தான் அதிக அளவு இந்த மாதிரியான துஷ்பிரயோகம் தில்லுமுல்லா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக குற்றம் சாட்டினார்கள். அதை வச்சு தான் விக்கிரவாண்டியில் அவங்க போட்டியில் கலந்துக்கலை.
இப்போ அவங்க ஈரோடு கிழக்கில் களத்தில் குதிச்சாங்கோ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வழக்கம் போல் அதை மறுபடியும் தமாகவுக்கு கொடுத்துருவாங்களா அந்த கேள்வியும் வருகின்றது. பட் தமாகவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ பாஜகவோட தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லையா அதுவும் எனக்கு தெரியல. அப்போது அதிமுக நீங்கள் தமாகவை எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னால் பாஜக என்ன சொல்லுவாங்க? அப்போ நீங்கள் எங்கள் கூட்டணியில் இல்லை அதிமுக கூட்டணிக்கு போயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தமாகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ அவங்க போட்டியிடுவார்களா மாட்டார்களா? தேர்தலுக்கு, அதாவது சட்டமன்ற தேர்தல் 26 தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் கூட இல்லை. இந்த நேரத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு மறுபடியும் ஒரு அடி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மறுபடியும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற கனவெல்லாம் கனவாகவே போயிடும் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஏடாகூடமான சிக்கல். இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினாங்க, பல லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ரைட்டு, சந்தோஷம். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை சொல்லிக்கலாம். அப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக கட்சி வரவில்லை. அதாவதுங்க இந்த சினிமா நீங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டாலும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது. கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் ஆட்சியை ஒழிப்போம், குடும்ப அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு மேடைக்கு மேடை அவங்க தொண்டர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ பல கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் இந்த தாவேகா தொண்டர் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இது பாருங்க, பூத்து கமிட்டியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கின்றது, மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், தெருவுக்கு தெரு போய் பிரச்சாரம் செய்வதற்கு எங்களிடம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு பாட்டுக்கு அடிக்கிட்டே வர்றாரு. ஆனால் ஓட்டு போடுவதற்கு மக்கள் இருக்கிறார்களா? அதுதானே முக்கியமான கேள்வி. ஒரு கட்சி எல்லா இடத்துலையும் பூத்து கமிட்டி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்றதுனாலேயே ஜனங்க ஓட்டு போட்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த கட்சி இவங்க நல்ல ஆட்சி தருவாங்க, இல்லை இவங்க தான் தேவை அப்படின்னு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு பாருங்கள், எங்ககிட்ட எல்லா செட்டப்பும் இருக்குது அப்படின்னா, அதாவது சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, ஓவர் நைட் அப்படியே மாநிலம் முழுக்க இல்லை நாடு முழுக்க பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் ஸ்டாஃப் போடுவாங்க, சரக்கெல்லாம் கொண்டு வச்சுருவாங்க. ஆனால் விற்காமல் இழுத்து மூடிட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிடுவார்களா? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். விக்கிரவாண்டி விட்டுருங்க, அது கட்சி இல்லை. இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு, முழுமூச்சாக வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? இதில் போட்டி போடலை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, மெர்சலுக்கே மெர்சல் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவில் நிச்சயமாக சொல்லுவாங்கல்ல. போட்டி போட்டால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அது தாவேகால இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் 26 தேர்தலுக்கு இப்போவே புஸ்வானம் ஆயிரும். நீங்கள் 26ல் அடி வாங்க வேணாம், இங்கேயே முதல்லயே அடி வாங்கிட்டாங்க. அந்த ப்ரீ குவாலிஃபையிங் மேட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேயே ஊற்றிக்கிச்சுன்ற மாதிரி ஆயிரும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. போட்டி போட்டுத்தான் ஆக வேண்டும். இதில் சில பேர் அவர் தன்னை நிரூபிக்கவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நிரூபிக்கணும்னு அவசியம்னு எனக்கு தோணலை. பட் ஸ்டில் இப்போ கட்சின்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு இல்லை இடைத்தேர்தலில் துஷ்பிரயோகம் நடக்கும் அப்படின்னு அதிமுகவோட டைலாகே சொன்னால் இது பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு காரணம் சொல்லாமா, அதாவது நாங்கள் ஸ்டேட்டாக சிஎம் தான் ஆனோம், இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா அது சரி வராது, அதனால் நாங்கள்லாம் 26 நோக்கி தான். இது கூட ஒரு சினிமா இருக்குதே, இல்லை சார், இது 4 படத்தில் ஹீரோவானஸ்ட்டு அப்புறம் நேராக சிஎம் அப்படின்னு விரிச்சிக்கான்னு சொல்வார்ல, இந்த மாதிரி நாங்கள்லாம் டைரெக்டாக சிஎம்க்கு தாங்க, இந்த சிங்கிள் எம்எல்ஏ எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே மெர்சல் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இது 2 கட்சிக்கும் இருக்கின்ற குழப்பம். 2 கட்சிகளுக்கு குழப்பமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதில் ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. பாஜக நிச்சயமாக இதில் போட்டியிடுவார்கள், போட்டியிட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ லண்டன்லேருந்து திரும்பி வந்த பிறகு அது கொஞ்சம் ஒரு ஜோஷோட தான் கட்சியின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்டு திமுக தரப்பில் இன்னும் எங்களுக்கு தான் ஆதரவு இருக்கின்றது, எதிர்கட்சிகளே இங்கே கிடையாது, 2026 நாங்கள் 200ஐயும் வெல்வோம், 234ஐயும் வெல்வோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வேற வெளியில் இருக்கார். இப்போ 18ஆம் தேதி மறுபடியும் அந்த வழக்கு ஹியரிங் வருகின்றது. இனியோ அவர் வெளியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய செல்வாக்கு, சமீபத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னார்ல பார்த்தீங்களா, உள்ளே இருந்துக்கினே ஜெயிக்க வச்சார் பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருடைய செல்வாக்கு அந்த மண்டலத்தில் அளவுக்கு அதிகமானது. ஏன் அதுக்கு மேலே யாரும் திமுக நிர்வாகிகள் தலைவர்கள் இல்லையா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க, அதை நீங்கள் திமுகவில் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்போ வச்சாலும்
திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சுலபமான வெற்றியாகத்தான் இருக்க போகின்றது. பட் அந்த வெற்றி எத்தனை கட்சிகள் மோதி கிடைக்க போகின்றது, அதுதான் முக்கியம். வெறும் திமுக பாஜக இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்க வந்து களத்துல இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப 26 இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுக்காகவாது அதிமுக தாவேகா 2 பேரும் களத்துல குதிக்கணும். அவங்க 2 பேருமே களத்துல குதிச்சாங்கன்னா, ஒரே நேரத்துல எல்லாரும் குளத்துல குதிச்சாங்கன்னா அப்படியே கபால்னு தண்ணி எல்லாம் மேல வரும், அப்படியே குழம்பிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆகும். இன்னைக்கும் வந்து அதிமுகவில் சில பேர் நம்ம தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கலாமா, அவர் நம்ம கூட வருவாரா அப்படின்ற ஒரு நப்பாசையோட இருக்காங்க. இப்போ திருமாவர்கள் என்ன பண்ணுவாரு? ஆதவ அர்ஜுனா பொறிஞ்சு தள்ளினுக்கிறாருங்க. சும்மா டப்ப 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 டப்பன்னு AK-72 அந்த மாதிரி அவர் பொறிஞ்சு தள்ளினுக்கிறாரு. இப்போ திமுக யாராவது கேட்டா கூட இல்லைங்க, அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அவர் மேல நமக்கு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு திருமாவர்கள் சொல்லிடலாம். ஆனா இவருடைய அந்த அவுட் பர்ஸ்ட் அதிகமாக அதிகமாக இது திமுகவை நிறைய டேமேஜ் பண்ணுது. நீங்க கேட்கலாம், சார் எத்தனையோ பேர் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஆனா ஆதவ அர்ஜுனா வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி டேமேஜ் பண்ணும் அப்படின்னு ஒரு சரியான கேள்வி கேட்கலாம். ஊழல் குற்றச்சாட்டுகள், மற்றபடி குடும்ப அரசியல் அப்படின்றது எல்லாரும் சொல்ற விஷயம். ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து அவர்களுடைய செல்வாக்கு அங்கதான் வந்து ஆட்டம் காண வைக்கின்றது. அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது இதுல உண்மைதான் அப்படின்னு. முக்கியமா அவர் கலந்து கொண்ட அந்த மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுல இவர் பேச ஆரம்பிச்ச உடனே, திருமாவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே திமுக தலைவர்கள் 2 நிமிஷத்துல வெளில போயிட்டாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதை காதுல வாங்குற விசிக தொண்டர்கள் என்ன யோசிப்பாங்க, என்ன நம்ம தலைவரை இந்த மாதிரிலாம் வந்து இவங்க ட்ரீட் பண்றாங்க, அப்படியும் இந்த கூட்டணி வேண்டுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இதுதான் திருமாவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டைலமா. ஆதவ அர்ஜுனா அவர்களை ஒட்டுகா கட்சியை விட்டு நீக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அப்ப இவர் வந்து திமுகவிடம் சரணடைந்து விட்டார் அப்படின்னு அவருடைய தொண்டர்களே திருமாவர்களை விட்டு விலகி விடுவார்கள். சோ கட்சின்றது ஒன்னா கூட்டணியில் இருக்கலாம், ஆதரவு ஆதவ அர்ஜுனா எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம்தான் போகும். ஏன்னா அவர் ஒரு சரியான கோஷத்தை கையில் எடுத்துக்கின்றார். 99 திருமாவர்கள் சொன்ன கோஷம் தான், புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அண்ணாண்ட பக்கம் விஜய் அவர்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுக்குறோன்னு சொல்லியும் இவங்க கொடுக்காத இடத்துலயே இருக்காங்கன்னு சொன்னா அப்போ கட்சி தான் இங்க இருக்கும், தொண்டர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. இதுதான் நான் சொன்னேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு தான் திமுகவுக்கு ரொம்ப டேமேஜிங்கா இருக்கு. சரி, இதுக்காக வந்து திமுகவினர் ரைட்டு, விசிக தானே, நம்ம கூட்டணி கட்சி தானே, நம்ம கிட்ட தானே கேட்குறீங்க, வாங்க ஒரு டெப்டி சிஎம் எடுத்துக்காங்க, ஒரு 4 மந்திரி எடுத்துக்காங்க, கொடுப்பாங்களா? உடனே எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? பார்த்தீங்களா, திமுக வந்து வலுவிழந்து விட்டது, அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்கள். என்றைக்குமே அரசியலில் வந்து தைரியமான தலைவர்களைத்தான் வந்து மக்கள் விரும்புகின்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்றும் ஜெயித்து காட்டியிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, தனியா நிற்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க யாரும் கூட சேரல, அவங்கள ஒதுக்கிட்டாங்க, இவங்க தோத்து போற கட்சி அப்படின்றது கிடையாது. துணிவா நிற்கிறாங்க பாரு அப்படின்னு. மேபி நம்ம அந்த சினிமாவில் ஹீரோவை பார்த்து பார்த்து அந்த தைரியம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம மூளைக்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கலாம். அப்போ திமுக பணிந்து விட்டது அப்படின்ற பேச்சு வந்தாலுமே கஷ்டம். இல்லை திருமாவர்கள் வந்து பொறுத்து பார்த்து இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை விட்டு வெளில வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போது நிறைய காரணங்கள் சொல்லலாம். முக்கியமாக அந்த முருகனுக்கு விழா எடுத்தது அப்படின்னு ஆரம்பித்து நிறைய சொல்லிட்டு பாருங்கள், சனாதனத்திடம் சரணடைந்து விட்டது திமுக. இந்த ஒரு காரணம் போதும் வெளில வரதுக்கு. வேற ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கல அந்த காரணம் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கவில்லை அதையும் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு கோஷம், சனாதனத்திடம் சரணடைந்த திமுகன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் எதுக்கு போயிட்டு பழனி கோயிலில் 90 வச்சுக்கினீங்க, அது என்ன சனாதனம் அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. திருமாவர்கள் போனால் அது ஓகே, மற்றவங்க போனால் தான் நாட் ஓகே, அப்படி தான் இவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இந்து கோயில்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தவர் தான் திருமாவர்கள். அவரே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே 90 பூசினதையும் பார்த்தோம். இப்போ பழனி கோயிலுக்கு போய் 90 பூசின்னு வந்து நிற்கிறாரு. ஸோ அரசியல்வாதிகள் என்ன ஒன்றா பண்ணுவாங்க, என்ன ஒன்றா சொல்லுவாங்க, அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நாம் தான் வந்து இழிச்ச வயர்களாக மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கினே இருக்கணும். கடைசியாக மறுபடியும் பாயசம் பரிமாறலாம் அப்படின்னு
அன்னைக்கு ஹிந்தியில் ஒரு பாராளுமன்ற வீடியோ கிளிப்பிங் ஒன்று போட்டிருந்தோம். நண்பர்கள் ஹிந்தி தெரியாத நிறைய பேர் சார் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுருக்கமாக சொல்லிடுறேன். என்டிஏ தரப்புல இருந்து அது ஜேடியு எம்பி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவருக்கும் ஜார்ஜ் சோரோஸுக்கும் இது தொடர்பு இருப்பதாக பத்திரிகைகள்லாம் செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதை இவங்க கேள்வி கேட்க முடியாது காங்கிரஸ் தரப்பில். ஏன்னா இவங்கெல்லாம் அமெரிக்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை வச்சு தான் கோஷம் போட்டுனுக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச நீங்கள் எப்படி பத்திரிகை செய்தி வச்சு பேசலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. உடனே மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் எழுந்து என்ன பண்ணுறாரு, அவைத்தலைவர்கிட்ட முறையிடுகின்றார். இந்த பாருங்க, அவையில் இல்லாத ஒருவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. அதாவது மரபு என்னன்னா, சபையில் இல்லாத ஒருத்தரை பற்றின குற்றச்சாட்டுகள், ஏன்னா அவரால் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வருகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் அவர் கேட்குறாரு, யாரை பற்றி எந்த எம்பி அப்படின்னு கேட்குறாருங்க. கர்கே அவர்கள் அதை புரிஞ்சிக்காம பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவர் உடனே அந்த ரூல் நம்பரை கோட் பண்ணுறாரு. இந்த ரூல் படி அவையில் இல்லாத ஒரு உறுப்பினரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. அங்கே சேர்லேருந்து அவர் கேட்டுட்டு இருக்காருங்க, யாரை பற்றி எந்த எம்பின்னு கேட்குறாரு. இவர் திருப்பி அவையில் இல்லாதவர்கள் அப்படின்னு. உடனே பாஜக தரப்புலேருந்து ஒருத்தர் இருந்து சரியாக பதில் கொடுக்குறாரு. இந்த பாருங்க, ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவர்னு தான் சொன்னமே தவிர யாருன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கச்ச நீங்களா ஒரு அவையில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் அந்த இடத்தில் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ராஜ்யசபாவில் சோனியா காந்தி அவர்கள் எம்பி, ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவில் எம்பி. என்ன ஒரு பெரிய சொதப்பல் பார்த்தீங்களா காங்கிரஸ் தரப்பில் இருந்து. அவங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் சொன்னாங்க, இவங்களா உடனே இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா அவங்க அவையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது? சரி, இதனால தான் ஜெகதீப் தன்கர் அவர்கள் மீது இவங்களுக்கு வெறுப்பு. அவரை இந்த பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸ்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நடைமுறைகள் என்ன சொல்லுதுன்னா 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 14 நாளுக்கு முன்னாடி அவை முடிவுக்கு வரப்போகின்றது. ஸோ அடுத்த கூட்டத்தொடரில் இது செல்லாததாகிவிடும். இருந்தாலும் எதிர்ப்பை காமிக்க வேண்டும், வெறுப்பை தெரிவிக்க வேண்டும். அதுக்காக இப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றதையே தெரியாமல் ஜார்ஜ் சோரோஸுடன் தொடர்பு அப்படின்னு இவங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. இதுக்கு மேலே காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஜார்ஜ் சோரோஸ் அண்ட் டீப் ஸ்டேட்டுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உண்மையான மாங்காய் மனிதர்கள். மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம். வணக்கம்.